பெயனில்லாத அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. முகாந்தரம் இல்லையோ? தலைப்பு என்னது? முகாந்தரம்னா என்னது? காரணம் இல்லையோ? நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லையோ? சபையை தேடி வந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையோ? ஒரு காரணம் இல்லையோ? ஒரு ரீசன் இல்லையோ? அப்படி எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுவோமா? எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. நீர் பேசும் தெய்வம் ஐயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஐயான்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தைகள் கூட வெறுமையா சென்று விடக்கூடாதப்பா. பிள்ளைகள் சபைக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உம்மை தேடி வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களோடு கூட பேசுங்கப்பா. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். வார்த்தைகளை பொறுக்கி கொண்டு போகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறோம். பேசுங்கப்பா. வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாறுவதாக வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஐயா. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஐயா. நாங்கள் ஒவ்வொரு கேட்டு நடக்கிறவங்க ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க இயேசுவின் பிதாவே. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவன் சொல்லுகிறான், சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? நான் இங்கே வந்ததற்கு யுத்தத்தை பார்ப்பதற்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ என்று யார் சொல்லுகிறா? யார் சொல்லுகிறா? சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க. யார் சொல்லுகிறா? தாவீது சொல்கிறான், நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது, ஈசாயின் குமாரனாகிய அவன் யாரு? ஒரு தாவீது. அவன் கடைசி மகன். ஈசாக்கு 8வது பிள்ளை யாரு? தாவீது. வீட்டில் அவனை ஒரு பொருட்டா எண்ணவில்லை. அவன் அப்பாவுக்கு அவன் பிறந்தான். அந்த அம்மாவுக்கு பிறந்தவனால வேற ஒரு சகோதரிக்கு பிறந்ததுனால இவனை அசட்டை பண்ணினார்கள், இவனை புறக்கணித்தார்கள். இவனை வீட்டில் ஒரு பொருட்டாவே என்பது இல்லை. மூத்த 3 சகோதரர்களும் எங்கே இருக்கிறாங்க? சொல்லுங்களேன். எங்கே இருக்கிறாங்க? ஆர்மியில் இருக்காங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க. அடுத்து 3 சகோதரர்களை பற்றி என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை, என்ன செஞ்சாங்கன்னு சொல்லப்படலை. விவோவாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவோனா யார்? எல்லாரும் இங்கே கவனிங்க. வாலி பிள்ளைங்களாம் இங்கே கவனிங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் இங்கே பாருங்கள். விவோனா யார்? சொல்லுங்களேன். வெட்டி ஆபீஸராக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேலை இப்போ ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சுருப்பாங்க? இப்போம்னா எண்ணத்தில் நோண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எதை தடவி கொண்டு இருந்திருப்பார்கள்? சொல்லுங்கள். எதை தடவி கொண்டே இருப்பார்கள்? ஆமாம், செல்ஃபோனை தடவி கொண்டே இருந்திருப்பார்கள். கடைசி சகோதரன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது. அவன் இள வயதுள்ளவன். ஆண்டவர் சவுல் என்னைக்கு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ அன்னைக்கு யாரை அபிஷேகம் பண்ண சொன்னார்? தாவீதை என்ன செய்ய அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அவனை என்ன செஞ்சார்? சொன்னார். என்னைக்கு சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினானோ அன்னிலிருந்து அவன் எப்படியானா கர்த்தருடைய ஆவி யார் மேல் தங்கி இருந்தார்? தாவீதை மேல் தங்கி இருந்தான். வேறு மனிதனாக இருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் யாரோடு கூட இருந்தார்? அந்த தாவீதோடு கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். ஆவியானவர் அன்மேல் தங்கி இருந்தார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆவியானவர் வருவார் போவார், வருவார் போவார், அப்படிதான் இருக்கும். யாருடைய காலம் அது? யெகோவா தேவனுடைய காலம். ஆவியானவர் அப்படியே வருவார் போவார், வருவார் போவார். சிம்சோன்ல அப்படியே ஆவியான் வந்து இறங்கினாலும் என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? பலன். யாருடைய பலன்? ஆண்டோடைய பலன் யார் மேலே இறங்கிச்சு? சிம்சோன் மேலே இறங்கிச்சு. அவன் வர பெரிய பெரிய காரியங்களை செய்வான், மறுபடியும் அப்படியே அமைதியாகிடுவான்.
அதே போல தாவீதை என்னைக்கு சாமுவேல் அபிஷேகித்தாரோ அன்னைக்கு அவனுடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தார். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அப்பா சொல்றார், ஈசாய் சொல்லி அனுப்புகிறான், என் சகோதரன் என் பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க, 3 பேர் எங்க இருக்கிறாங்க, யுத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களை போய் பார்த்துட்டு வா, எப்படி இருக்கிறாங்க, நலமா இருக்கிறாங்களா, சுகமா இருக்கிறாங்களா. அவங்க இந்த வறுத்த பயிரெல்லாம் கொண்டு போய் அப்பத்தையும் பால் கட்டியெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வான், 1000 பேருக்கு கைப்பில் கொடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட என்ன செய்வா, எப்படி இருக்கான் போய் கேட்டு விசாரிச்சுட்டு என்ன செஞ்சு அவங்களோட அவங்களோட விசாரிச்சுட்டு என்ன செய்வா, வா அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி யாரை அனுப்புகிறார்? ஈசா யாரை அனுப்புகிறார்? தாவீதை அனுப்புகிறார். தாவீது உடனே இந்த வார்த்தைக்கு என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் ஆடுகளை காவலாளி வசமா விட்டுட்டு சும்மா விடல. யார்கிட்ட விட்டு வாரா? காவலாளி வசமா விட்டு இப்ப எங்கே போகிறான்? இராணுவத்தைக்கு போகிறான். இப்ப எங்க யுத்தம் நடக்கிறது? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க சவுல் ஒரு சைடு நிற்கிற, சவுலோட ராணுவ வீரர்களும் ஒரு சைடு நிற்கிறாங்க. இன்னொரு சைடு யார் நிற்கிறா? பெலிஸ்தன் கோலியாத்து வந்து நிற்கிறான். காத்தூர் நாய கோலியாத்தான் பெரிய அரக்கனை போல வந்து நிற்கிறான். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் சவால் விடுகிறான். யாரு? அந்த பெலிஸ்தன். நம்ம யாரு? காத்தூர் நாய் கோலியாத்து என்ன செய்யறான்? சவால் விடுகிறான். ஒத்தைக்கு வா. ஆமாம், கூட்டத்தோடு நம்ம குவிந்த போடணும் என்ன செஞ்சிருவோம்? போட்டுருவோமா போட மாட்டோமா? சொல்லுங்களேன், போடுவோமா போட மாட்டோமா? கூட்டத்தோடு கோவிந்த போட சொன்னால் தெரியலையோ? கோவிந்தானே தெரியலையோ? போடுவோமா? கும்பாலம் போடுவோமா போட மாட்டோமா? தனியாக ஒரு வார்த்தை சொன்னா சொல்லிடுமா சொல்ல மாட்டோமா? வாயே திறக்காது, அப்படி தானே? திறக்குமா? வாயே என்ன செய்யாது? திறக்காது, அப்படி தானே? ஆனால் அவன் சொல்லலாம், ஒத்த வா. எப்படி? யார் நிற்கா? இந்த மலையில் இந்த சைடில் அவங்க நிற்காங்க, அந்த சைடில் யார் நிற்கிறா? கோலியாத்தும் அவனுடைய சேனைகளும் அந்த சைடில் நிற்கிறாங்க. இந்த சைடில் யார் நிற்கிறா? சவுலோட ராணுவ வீரர்களும் நிற்கிறாங்க. அவன் என்ன சொல்லுகிறான்? 40 நாள் காலையிலையும் மாலையில் வந்து நிற்கிறான். காலையிலையும் மாலையில் வந்து நின்று என்ன சொல்லுகிறான்? சவால் விட்டான், ஒத்த வா. நீ என்ன செய்த? நாங்களாம் யார்? உனக்கு என்னது? அடிமை. நீ எங்களை செய்து நாங்களாம் உனக்கு என்னது? அடிமை என்று சொல்லி என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். இந்த வார்த்தையை இப்போ யார் அங்கே போயிருக்கிறான்? தாவீது எங்கே போகிறான்? யுத்தம் நடக்கிற இடத்துக்கு என்ன செய்யறான்? இப்போ போயிருக்கிறான். இப்போ அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் பார்க்கிறான். எங்கே பார்க்கிறான்? அந்த யுத்தத்தை பார்க்கிறான். இவன் சவால் விடுறான். இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளை தேவன் என்ன செய்றான்? நிந்திக்கிறான். யார் நிந்திக்கிறா? அந்த கோலியாத்து நிந்திக்கிறான். இப்போ அங்கே போய் யார் போறா? தாவீது அந்த இடத்துக்கு போகிறான். அந்த யுத்த களத்துக்கு போகிறான். யுத்த களத்தில் போய் நின்று இருக்கிறான். அப்பொழுது அவனோட மூத்த சகோதரன் எலியாப் வந்து சொல்லுகிறான், நீ எங்கே வந்ததுக்கு என்ன? ஏன் அங்கே வந்த? ஆடுகளை யார்கிட்ட வருஷத்தை விட்டு வந்த? யுத்தத்தை பார்க்க, வேடிக்கை பார்க்கவா வந்த? சொல்லி அவனை திட்டுகிறான். அப்பொழுதுதான் சொல்ல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? ஆமென், ஆமென். நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? நம்மளை ஆண்டவர் ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆமே, தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முகாந்தரம் இல்லையோ? முகாந்தரம் உண்டு என்று சொல்லுகிறான். வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ? நம்மளையும் ஆண்டவர் சபையில் கொண்டு நிறுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு முகாந்திரம் உண்டு. முதல் பாயிண்ட், என்னை தெரிந்து கொண்டதற்கு முகாந்திரம் இல்லையோ? சொல்லுங்க. என்னை தெரிந்து கொண்டது, உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அப்பா தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. எடுத்து படிங்க. ஏசாயா 43:21. 43:21. இந்த
ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அங்க சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் என்னது? இயேசுவோடு ஆராதிக்க, இயேசுவை ஆராதிக்க, அவரை உயர்த்த, அவருடைய துதியை சொல்லி வர, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு மகிமை செலுத்த, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்க, அவருடைய மகிமைக்குள்ளாக இருக்க, அவரோடு அதிக நேரம் பேச, அதிக நேரம் அவரோடு உறவாட. ஆமே, நம்மளை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டாப்பா. எதற்காக? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? நம்மளை தெரிந்து கொண்டதற்கு முகாந்திரம் உண்டு. எதற்காக? அவரோடு அதிக நேரம் பேச, அவரோடு அதிக நேரம் உறவாட, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வர, அவருடைய மகிமைக்குள்ளாக வர, அவரோடு அதிக நேரம் பேசுவதற்காக. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. ராஜாவோடு ஒரு தெய்வத்தோடு அதிக நேரம் பேச, அவரோடு உறவாட. நம்மளை தெரிந்தெடுத்த நோக்கம் அதற்காக தாங்க. அப்போடு பேச ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைத்தார். என்னைக்கு சத்ரு உள்ளே புகுந்தானோ, வாளு யாரு சொல்லுங்க? வாளு. மாமியார் உண்டா கிடையாதா? வாளுக்கு உண்டா கிடையாதா? உண்டா கிடையாதா? டவுட்டாலாம் இருக்கு. உண்டா கிடையாதா? கிடையாது. கிடையாது. உண்டா கிடையாதா? கிடையாது. ஆனால் மாமியாரா யார் உள்ள வந்தா? சொல்லிடுவோம். யார் வாரா? மாமியாரா யார் உள்ள வாரா? சாத்தான் வாரான். உறவு, யாருடைய உறவு துண்டிக்கப்பட்டது? ஆதாம் ஏவாள் தெய்வத்தோடுள்ள உறவுகள் துண்டிக்கப்பட்டன. அப்போ அந்த உறவுக்காக ஏங்கினாங்க. அதுக்கு தான் சொன்ன, ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. நம்மளை படைத்த நோக்கம் அப்போடு பேச, அப்போடு உறவாட, அதிக நேரோட பாதத்தில் விழுந்து கிடக்க. ஆமே, அதற்காக நம்மளை தெரிந்தெடுத்தார், அதற்காக நம்மளை முன்குறித்தார். நம்மளை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. யாரோடு அதிக நேரம் பேசி பழகுங்க, சொல்லுங்க. தெவிட்டாத அமுதம் உள்ளவர் அவர். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்ச நேரத்தில் சண்டை வரும், இல்லைன்னா கோல் மூட்டி விடுவாங்க. சொல்லுங்க. நம்ம என்ன பேச அந்த வார்த்தை யாருக்கு வந்துடும்? மற்றவங்களுக்கு அந்த வார்த்தை என்ன செய்யும்? வரும். ஆனால் தெய்வத்தோடு எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க, எவ்வளோ நேரம் உறவாடுங்க. தெவிட்டாத அமுதம் உள்ளவ. மற்ற யார்கிட்ட பேசினாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறோம்? அதுக்கு மேலே பேச வார்த்தை வராது. ஆனால் தெய்வத்தோடு எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்கலாம், எந்த நேரம் உறவாடிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய பிரசன்னத்துக்களாக வந்துருங்க. நம்மளை தெரிந்தெடுத்திருக்க ஒரு நோக்கம் உண்டு. அவரோடு பேச, அவரோடு உறவாட. ஆமென். வெளிப்படுத்தல் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் இருந்த அன்பு எப்படி இருந்துச்சு? நம்முடைய நேசத்தோடு உள்ள உறவு எப்படி இருந்துச்சு? தெய்வத்தோடு உள்ள உறவு எப்படி இருந்துச்சு? எவ்வளவு நேரம் ஜெபித்தோ, எவ்வளவு நேரம் வேதத்தை நேசித்தோ, எவ்வளவு நேரம் அவரோடு பேசினோம், எவ்வளவு நேரம் அவரை ஆராதித்தோ. அந்த உறவுகள் என்ன செய்து? வாழ்நாள் நாளுக்கு நாள் வர வர கழுத தெரிஞ்சு, ஆமா டேஸா போச்சான். அப்படி போயிட்டுங்க. இன்னைக்கெல்லாம் எனக்கு அழுக வந்துச்சு. அப்படியே அழுக, ஒரு ஷீப் டைமில் அப்படியே அழுக வருது. மூடுல உறவு எப்படி இருக்குப்பா? கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா? பாடல் பாட அழுக அப்படியே கண்ணிலேருந்து வருது. மூடுல உறவு எப்படிப்பா இருக்கு? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதா? வேற எதுக்காவது துடிக்குதா? நேசரோட உறவு எப்படி கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா? ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டா என்று உன் பேர் உனக்கு குறைவுண்டு சொல்லுகிறாரே, குறைவு இருக்கா? முழு இதயத்தோடு முழு ஆத்துமோடு 12:30 சொல்லப்பட, முழு இதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அப்பாவை நேசிக்க முடியுதா? அப்பாவை ஆராதிக்க முடியுதா? ஏதாவது தடை பண்ணுதா?
எதுவும் ஆண்டவருள்ள உறவுல தடை பண்ற கூடாது. நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிற நோக்கம் உண்டு. அவரோடு பேச, அவரோடு வரவாட, அவருடைய பிரசனத்துக்குள்ளாக வர, அவருடைய மகிமைக்குள்ளாக வர, இன்னும் துதிப்பு, இன்னும் உயர்த்துவே, இன்னும் போற்றுவே, இன்னும் புகழுவேன். நேசருடைய உறவு எப்படி இருக்கிறது? நம்மளை தெரிந்து கொண்டு அதற்காக தான். என்னுடைய மகன் பேச மாட்டானா, என்னோட பேச மாட்டாளா, என்னை ஆராதிக்க மாட்டாளா, எனக்கு மகிமை செலுத்த மாட்டாளா, எனக்கு அனைத்தை செலுத்த மாட்டாளா? உறவு எப்படி இருக்கிறது? ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. எது பெருக்கி நம்மளை விட்டு ஆண்டவர் விட்டு? எங்களுக்கு வந்த பிரச்சனைகள் அதிகங்க. உங்களை விட எங்களுக்கு வந்த பிரச்சனை நெருக்கம் அதிகம். இருந்தாலும் எல்லா சொல்லும் அவரோட அதிகமாக 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 நெருங்கி சேரதான் ஒவ்வொரு நாள் அப்பா கிரியை செஞ்சாங்க. எதுவும் எங்களை தெய்வத்தை விட்டு பிரிக்கவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. எதுவும் நம்மளை பிரிக்க கூடாது, எதுவும் பிரிக்க கூடாது. தெய்வத்துடைய உறவு எதுவும் பிரிச்சிடக்கூடாது. இன்னும் துதிப்பே, இன்னும் ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வ நம்மளை தப்புவிப்பா, தப்புவிப்பா. ஆமென். தானியேலை தப்புவித்தாரா இல்லையா? சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தாரா இல்லையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு தப்புவித்தாரா இல்லையா? தப்புவிப்பா. தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவரோட அதிக நேரம் பேசுங்க, அவரோட அதிக நேரம் உறவாடுங்க, அவருடைய பிரசனத்துக்குள்ள வந்துருங்க, அவருடைய மகிமைக்குள்ளாக வந்துருங்க. எதுவும் பிரிச்சிடக்கூடாது. ஆதியிலிருந்து அன்பு எப்படி இருக்கிறது? தெய்வத்தோட சிநேகம் எப்படி இருக்கிறது? தெய்வத்தின் அன்பு எப்படி, லவ் எப்படி இருக்கிறது? நேசிக்கிறோமா? நேசிக்கிறோமா? சொல்லுங்க, நேசிக்கிறீங்களா? நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க. கர்த்தரை நான் 34 சங்கீதம் 34 ஒன்று சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். மேலே அந்த ப்ராக்கெட்டில் போட்டு வாசித்து பாருங்க. அவன் ஓடுகையில், தப்பி ஓடுகையில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்பொழுது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி, அவர் துதி எப்போதோ எப்போது என்ற வாயில இருக்கணும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரப்புக பாப்பா. அப்போது உறவுல ஏதாவது குறைவுகள் வந்திருக்கிறதா? சரிப்படுத்துக்கப்பான்னு சொல்லுங்க, சரிப்படுத்துக்கப்பான்னு சொல்லுங்க. இன்னுமே துதிப்பு, இன்னும் போற்றுவே, இன்னும் புகழுவே. என்னை தெரிந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ராஜோடு அதிக நேரம் பேச, அதிக நேரம் உறவாட, பிரசனத்தில் வர, மகிமைக்குள்ளாக வர. கரங்களை தட்டி எல்லாரும் வாலிபலா கேளு, வாலிப சகோதர சகோதரி கேளு. நேசரோட உறவு எப்படி இருக்கிறது? இன்னும் 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 ஆராதிப்பே, இன்னும் உயர்த்துவே, இன்னும் மகிமை செலுத்துவே. உறவை எதுவும் பிரிச்சிடக்கூடாது. அந்த உறவு துண்டிக்கப்படணும். செல்போன்ல உறவு வச்சிருக்கிறா, துண்டிக்கப்படுவதாக. தெய்வத்தோட உறவு குறைவா காணப்படுகிறதா? செல்போன்ல அதிக நேரம் உறவு வச்சிருக்கிறியா? அந்த உறவு துண்டிக்கப்படுவதாக. தெய்வத்தை விட்டு எதுவும் நம்மளை பிரிச்சிடக்கூடாது, பிரிக்க கூடாது. அவரை அதிகமாக நேசிங்க. அதிக நேரம் அப்பாட பாதத்தில் விழுந்து கடங்க, விழுந்து கடங்க. ஜெப நேரம், நம்முடைய ஜெப நேரம் அதிகமாகணும். 1 மணி நேரமாவது சொல்லுங்க, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது, குறைந்தது 1 மணி நேரமாவது என்ன செய்யணும் சொல்லுங்க. சிறு பிள்ளைகள்லாங்க கவனிங்க. எல்லாரும் கண்டிப்பா குறைந்த வாலிப பிள்ளைங்க, பெரியவர்கள், முதியோர் குறைந்தது 1 மணி நேரம் ஜெபித்தே ஆகணும், ஜெபித்தே ஆகணும். பாவ சோதனை மேற்கொள்வதற்கு, சாப சோதனை மாத்திரம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பேதுரு பத்தி என்ன சொல்லி சொன்னாரு? 1 மணி நேரம் அது விழித்திருக்க கூடாதா? உனக்கு சோதனை வருது, நம்மளுக்கு சோதனை வரதான் செய்யும். பலவிதமான சோதனை கடந்து 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 நம்ம என்ன செய்யணும்? போகணும். குறைந்தது 1 மணி நேரம் நம்ம ஜெபித்தே ஆகணும். ஜெபிக்க வேண்டாம் சொல்ற ஊழியக்காரன் வார்த்தையை கேட்காதீங்க. கல்லோபதேசம், கல்லோபதேசம். அது ஜெபிக்க வேண்டாம் சொல்ற வார்த்தை கல்லோபதேசம், கேட்காதீங்க. ஜெபியுங்கள். செல்போன் சார்ஜ் வீக்காகச்சல் என்ன இது? சார்ஜ் இறங்கச்சு நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்க. வாலி பிள்ளைலாம் இங்கே கவனிங்க, மூஞ்சி தூக்குங்க பாப்பா. எல்லாரும் இங்கே கவனிங்க. தம்பி தம்பி இங்கே கவனிங்க, இங்கே பாருங்க. எல்லாரும் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. செல்ஃபோனில் சார்ஜ் குறைந்தா என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? சார்ஜ் ஏற்றுறோமா இல்லையா?
ஏத்திரமா இல்லையா? எதுக்கு கரண்டில் கொண்டு சார்ஜரை கொண்டு கனெக்ட் பண்ணி நம்மளோட தெய்வத்துள்ள உறவு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கணும். இருந்து கொண்டே இருந்தால் தான் வல்லமை கிடைக்கும். சத்துருவை மேற்கொள்ள முடியும், பலவீனத்தை மேற்கொள்ள முடியும், வியாதியை மேற்கொள்ள முடியும், பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். தெய்வத்தோட உறவு கூடட்டு நாளுக்கு நாள் சார்ஜ் ஏற ஏற ஏறதா வல்லமை இறங்கும், வல்லமை வரும். நம்மளுடைய வாழ்க்கையில வல்லமை வேணும். தொடர்பு எல்லைக்கு வெளியில பேரக்கூடாது, தொடர்பு எல்லைக்கு அப்பால பேரக்கூடாது, சுவிட்ச் ஆஃப்னு வந்துடக்கூடாது. ஜாக்கிரதை. உறவு எவ்வளவு நேரம் அப்போட உறவு நம்மளோட எவ்வளவு எப்படி நேரம் இருக்கிறது. ஆராதித்துக் கொண்டே இருங்க, தாவீதை போல ஆராதித்துக் கொண்டே இருங்க. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் என்னது, ஆராதித்துக் கொண்டே இருங்க. அப்பாவை ஆராதித்துக் கொண்டே இருங்க. அப்பாவை ஆராதிக்க வெட்கப்படாதீங்க, அப்பா உயர்த்த வெட்கப்படாதீங்க. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாவீது என்ன செய்கிறா? நடனம் ஆடுகிறா. யாரையும் பார்க்கலாமே, ஒரு ராஜா, அவன் யாரையும் பார்க்கல. சுற்றில் நிறைய பெண்கள் இருந்தா யார் இருந்தா எனக்கு என்ன? நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர், நான் என்னை உயர்த்தினவர் அவ, எனக்கு கணத்தை கொடுத்தவர் அவ, என்னை மேன்மைப்படுத்தினவர் அவ, என் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தந்தவர் அவ. அவரை ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து என்ன செய்யணும்? 81:10 என்ன சொல்லப்படுகிறது? வாயை விரிவாய் திரை. எகிப்திலிருந்து உன்னை அடிமைத்தனத்திலிருந்து உன்னை புறப்பட உன் தேவனாய் கர்த்தர் யாரு? அடிமைத்தனத்தில் இருந்தோமா இல்லையா? சொல்லுங்க. அடிமைத்தனத்தில் இருந்தோமா இல்லையா? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனத்திலிருந்து இருந்தோமா இல்லையா? நம்மளை வெளியே கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். உன் வாயை விரிவா தர. ஆண்டவரை ஆராதிக்க மட்டும் நிறைய வாய் என்ன பண்ண பேஸ்ட் போட்டு ஒட்டி இருக்கு. ஆனா சாப்பிடச்சில நம்மளுக்கு 665 அது மட்டும் வாயை பிளக்கு இல்லையா? நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆகாரம் வந்து வாயை பிளக்க இல்லையா? சொல்லுங்க பிளக்க இல்லையா? ஆனா ஆண்டவரை ஆராதிக்க மாத்திரம் வாய் என்ன இருக்கிறது? ஆமா. ஒரு கணவன் மனைவி ஒரே வளன்னு பேசிட்டே இருக்குமா. புருஷன் பார்த்தாராம், பெவிக்குக்கே போட்டு ஓட்டி விட்டாராம், ஓட்டி விட்டாராம். பேப்பர்ல வந்துச்சுங்க. டாக்டர்கிட்ட போய் மறுபடியும் என்ன செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. ஆமா. அதுக்கு மட்டும் வாய் வள நல்ல சண்டை போடணும். பைப்படையில் போய் நின்று சண்டை பண்ண வாய் என்ன திறக்கிறது? நல்லா திறக்க. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க மாத்திரம் என்ன வர மாட்டேங்கிறது? வாய் வர மாட்டேங்க. வாயை விரிவா திறந்து துதிங்களோட பலவீனம் மாறும், வியாதி மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும். துதிக்க விடுதலை உண்டு. துதிக்க கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆமே ஆமே. வாயை திறந்து ஆராதிக்கணும் அப்பாவை. சாப்பிடணும் மட்டும் வாய் எப்படி விளக்கு? பக்கத்து இலையில கூட ஒரு முட்டையை வச்சுட்டோன்னா நம்ம வாய் எப்படி விளக்கு? வாயால மாத்திரம் வைக்கணும். கொண்டு போய் வைக்க மேலே தான். எங்கே போய் வைக்க? மேலே தான் கொண்டு வைக்கணும். ஐயோ பாவாண்டோம். என்ன செய்யுங்க? வாயை விரிவாக திறந்து ஆண்டவரை ஆராதிங்க. உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாகட்டும். நம்மளை தெரிந்து கொண்ட நேக்கு அப்போடு அதிக நேரம் பேசுங்க, அப்போடு அதிக நேரம் உறவாடுங்க, அதிக நேரம் பேச, அதிக நேரம் அப்போடு பேசுங்க. ஆராதித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க, அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினவர்கள் துதிய அப்போடு பேசதான் நம்மளை படைத்தாருங்க. அப்போடு உறவாடுவதற்கு தான். ஆனால் யார் பிரிச்சுட்டா? சத்துரோட உறவை துண்டிச்சுட்டான். பழையதான பிரச்சனைகளை கொண்டு வந்து, பாடுகளை கொண்டு வந்து, பலவீனங்களை கொண்டு வந்து, வியாதிகளை கொண்டு வந்து யாரை விட்டு பிரிக்கிறா? தெய்வத்தை விட்டு பிரிக்கிறா நம்மளை. எந்த சூழ்நிலை துதிப்பேன்னு சொல்லுங்க. பலவீனம் வந்தாலும் துதிப்பேன், வியாதி வந்தாலும் துதிப்பேன், பிரச்சனைகள் நடுவில் துதிப்பேன், போராட்ட நடுவில் துதிப்பேன், தேவைகள் நடுவில் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன் சொல்லுங்க. ஆராதித்து கொண்டே இருங்க. அவளோடு அதிக நேரம் பேசுங்க. ஜெப நேரம், உங்களோட ஜெப நேரம் என்ன நேசிடும் அதிகமாகட்டும். தெய்வத்தோட உறவு கூடட்டும். அதிக நேரம் இன்னும் அவட பாதத்தில் விழுந்து கடங்க. வேதத்தில் என்ன செய்யணும்? சங்கீதம் 1:2 என்ன சொல்லப்படுகிறது? வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தினமும் வேதத்தை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா? கவனிங்க, வாலிய பிள்ளைலாம் கவனிங்க. தினமும் வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோமா? கண்டிப்பா வாசிக்கணும். அதுதான் நம்முடைய வேதம், நம்முடைய கால்களுக்கு தீபம் அதுதான், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் அதுதான். வழியை எதுதான் சுத்தம் பண்ணணும்? நம்முடைய வழியை சுத்தம் பண்ணணும் எதுதான்? நம்ம நடக்க வேண்டிய வழியை சுத்தம் பண்ண எதுதான்? இந்த வேதம்.
வேதத்தை அனுதினம் வாசிங்க, தியானிங்க. ஒரு போதகர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாராம், ஜெபம் பண்ண போயிருந்தாராம். ஜெபம் பண்ண போயிருக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்களாம். சாப்பிட்டாராம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அம்மா, அந்த சிஸ்டர் வந்து ஒரு தங்கத்தில் ஒரு ஸ்பூனை கொண்டு கொடுத்து, தங்கத்தில் ஒரு ஸ்பூன் வாங்கியிருக்கிறோம். எதில் வாங்கியிருக்கோம்? தங்கத்தில் கோல்டு ஸ்பூனை கொண்டு காட்டிட்டு, பாஸ்டர் இதை வாங்கியிருக்கோன்னு சொன்னாங்க. இப்போம்லாம் இருந்தால் என்ன தான், நல்ல துட்டு தான். கிராம் எவ்வளவு? 9,000க்கு மேலே போயிட்டு, 9,000க்கு மேலே என்ன செய்யிட்டு போயிட்டு, கடந்த நாள் கொடுக்க மேலே 9,000க்கு மேலே போயிட்டு பாஸ்ட் ஸ்பூனை நல்லா பார்த்து, நல்லா இருக்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லி பார்த்தாராம். பாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்களாம். ஸ்பூனை காணவில்லை. எதை காணவில்லை? ஸ்பூனை என்ன செய்யலையா? காணலை. எல்லாம் நல்லா கவனிங்க. ஸ்பூனை என்ன செய்யலையா? காணலை. அம்மாவுக்கு முடியலை. முடியுங்கிய குக்கர் விசில் விட்டுக்கிட்டே இருக்கு. அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் போய் கேளுங்க பாஸ்டர்ட்ட. ஐயா சொல்கிறாங்க, நீ போய் கேளு, நீ தானே காட்டின பாஸ்டர், நீ தானே காட்டின, நீ போய் கேளு. அம்மா சொல்ல ஐயா சொல்ல 2 பேரும் முறுமுறுக்க, நீ கேளு நான் கேளு சொல்ல அம்மாவுக்கு முடியாது. ஐயா கூட விட்டுருவார். ஐயா கூட என்ன செஞ்சிருவார்? சரி போட்டு அம்மா விட்டுருவாங்க. குக்கர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. முறுன்னு கேட்க, நீ கேளு, ஞாயிற்றுக்கிழமை நீ கேளு நான் கேளுன்னு சொல்லி கேட்டு அப்படியே 6 மாதம் கடந்து போயிட்டு. எத்தனை மாதம்? 6 மாதம் கடந்து போயிட்டு திடீர்னு மறுபடியும் பாஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க. குக்கர் உடனே வெடிச்சுட்டு, பொறுத்து பார்த்துச்சு, விசில் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சுட்டு, யாரையோ சொல்கிற மாதிரி இருக்கோ, குக்கர் இப்போ என்ன செஞ்சுட்டு வெடிச்சுட்டு, ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிச்சுட்டு. அம்மா வந்தாக, பாஸ்டர் அன்றைக்கு உங்களோட ஸ்பூன் காட்டினோம்ல, அந்த ஸ்பூன் எங்க? காணலிய. ஸ்பூன் எங்க? காணலிய சொல்கிறாங்க. அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, அந்த பைபிள் எடுத்துட்டு வாங்கம்மா, உங்கள் பைபிள் எடுத்துட்டு வாங்கம்மா. கடைசியில் பார்த்தா ஸ்பூன் எதுக்குள்ள இருக்கு? அம்மா பைபிளுக்குள்ள இருக்கு. அம்மா பைபிள் படித்து எத்தனை மாதம் ஆச்சு கொண்டு போய் வைக்க? ஆமாம், எத்தனை மாதம் ஆச்சு? 6 மாதம் ஆச்சிருக்கு. வேதத்தில் பிரியமாக இருங்க, இரவும் பகலும் தியானமாக இருங்க. வாலிப சகோதரர்களை கேளுங்க. சிறுபிள்ளைகளை கண்டிப்பாக டெய்லி ஒரு அதிகாரம் வாசித்தே ஆகணும். நீதிமொழிகள் சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். டெய்லி கண்டிப்பாக குறைந்தது ஒரு அதிகாரமான என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? வாசித்தே ஆகணும். அதுதான் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். உறவை பாருங்க, உறவு என்ன செய்ய நம்மை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் உண்டு. எதற்காக? ஆண்டவரை ஆராதிக்க. சோத்திர பலியிடுகிறவன் என்னை என்ன செய்கிறா? மகிமைப்படுத்துகிறா. ஹல்லேலூயா. நோக்கம் உண்டுங்க. 2வது பாயிண்ட், வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. எடுத்து படிங்க பாப்போம். 1 சாமுவேல் 17:22 வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காய்க்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவன் எங்க ஓடுகிறான்? சேனைக்குள் ஓடுகிறான். எங்க ஓடுகிறா? சேனைக்குள் ஓடுகிறான். நம்ம ஓடிடுவோம்? சொல்லுங்க, நம்ம ஓடிடுவோம்? ஒரு யுத்தம் நடக்க நம்ம போவோமா போக மாட்டோமா? சொல்லுங்களேன், யுத்தம் நடக்க போவோமா போக மாட்டோமா? யுத்தம் நடக்கிறது போவோமா போக மாட்டோமா? தலை திருச்சி ஓடிட மாட்டோம், அப்படிதானே இல்லையா? ஆமாம், சவுல் ராஜாவே பக்கெட்டும் கையுமா தான் நிற்கிறாராம். யுத்தத்தை பார்த்த உடனே எப்படி நிற்கிறாராம்? சொல்லுங்க, எப்படி நிற்கிறாராம்? பக்கெட்டில் தண்ணியை வச்சுட்டு கோலியாத்தை பார்த்தோன்னே 1 2 3 எல்லாம் வந்துடுதான். யாருக்கு? சவுல் ராஜாவுக்கே வந்துடுதான். ராணுவ வீரர்கள்லாம் லெஃப்ட் ரைட்டு அப்படி அபோட்டான் எல்லாம் போட்டு நல்லா போறாங்க. யாரை பார்த்தோன்னே பயம் வந்துடுது?
யாரை பார்த்தோன்னே பயம் வந்துடுது? அந்த கோலியாத்தை பார்த்தோன்னே பயம் வந்துடுது. நல்லா முட்டையை சாப்பிட, சிக்கன் 65 தான், 10 முட்டை ஒரு நாளில் சாப்பிட. இதுதான் நடக்கு. யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? இராணுவ வீரர்களுக்கு நடக்கு. ஆனா யாரை பார்த்தோன்னு ஒரு கலக்கம், கோலியாத்தை பார்த்தோன்னு ஒரு கலக்கம். ஆனா தாவீது போகிறான், சேனைக்குள் ஓடுகிறான். நம்ம வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, சேனைக்குள் ஓடணும். எடுத்து படிங்க சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், Yes. ஒரு மதிலை தாண்டு. நாம் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, சபைக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வே. சத்ருவே சத்ருவே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன்னு சொல்லி சவால் விடுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, சத்ருவே சத்ருவே ஒரு சேனைக்குள்ள பாய்வே பாய்வே. சபைக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சேனைக்குள்ள பாய்வே. உம்மாலே மதிலை தாண்டுவே சொல்லுங்க. சத்ருவே ஒரு சேனைக்குள்ள பாய்வே. என் குடும்பம் பாயோ, சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. நான் சேனைக்குள்ள பாய்வே. உம்மாலே ஒரு மதிலையை தாண்டுவே. விளைவின் என்கிற மதில, வியாதி என்கிற மதில, பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், கஷ்டம், கடன் பிரச்சனை, கேஸ் எதுவா இருந்தாலும் அந்த மதிலை தாண்டுவே தாண்டுவே தாண்டுவே. கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரப்புக பாப்பா. தாண்டுவே சொல்லுங்க. உம்மால உம்மால ரக்கலரபா ரக்கபலரபா ரக்கபலரபா. உம்மால உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்வே. சத்துருவே சொல்லுங்க வாய்களை திறந்து. சகோதர சகோதரி சொல்லு, சிறிய பிள்ளைகளை சொல்லுங்க, நீ மதிலை தாண்டணும். ஓ சத்துருவை ஜெயிக்கணும், சேனைக்குள்ள பாயணும். நீ வாலிப சகோதர சகோதரி சொல்லுங்க, சத்ரு சேனைக்குள்ள பாய்வேன், மதிலை தாண்டுவேன். விளைவின வியாதி பிரச்சனை போராட்டங்கிற மதிலை என்ன செய்வேன்? தாண்டுவேன். சவால் விட்டு சொல்லுங்க. கலங்கி கொண்டே இருக்கிறாதீங்க. சத்துரோடு பேசுங்க. அவராலே சேனைக்குள்ள பாய்வேன். தாவீதுக்குள்ள ஆவியானவர் இருந்தா, அபிஷேகம் இருந்துச்சு, அவன் பயப்படல. சேனைக்குள்ள சின்ன பயந்தான், இளைஞன் தான், அவன் பயப்படல, ஓடுறான். சேனைக்குள்ள ஓடுறான். சேனைக்குள்ள பாய்வேன் சொல்லுங்க. பயப்படாதீங்க. சத்துருவை கண்டு பயந்து கொண்டு இருக்காதீங்க. பிரச்சனை கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறாதீங்க. போராட்டத்தை கண்டு, நெருக்கத்தை கண்டு, பலவீனத்தை கொண்டு, வியாதியை கண்டு பயப்படாதீங்க சொல்லுங்க. மதிலாம் தாண்டுவே. என்ன மதிலா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், என் பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், எல்லாம் மதிலை தாண்டுவேன்னு சொல்லுங்க. யாரால தாண்டுவே? உம்மால உம்மாலன்னு சொல்லுங்க. ஏசப்பா உம்மால நாங்க தாண்டுவோம், என் குடும்பம் தாண்டுவோம். கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. ரக்கதுரஹம்மலரபா தாண்டுவேன்னு சொல்லி சவால் விடுங்க. சத்துரு கொண்டு கலங்கி கொண்டு இருக்காதீங்க, பயந்து கொண்டு இருக்காதீங்க. தாண்டுவான்னு சொல்லுங்க. தாண்டுவே. அவன் சேனைக்குள் ஓடுகிறா. வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, சபைக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நம்மளை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உம்மால உம்மால சேனைக்குள்ள பாய்வோம், மதியெல்லாம் தாண்டுவோன்னு சொல்லுங்க. எஸ் ஆமென். நம்மளை ரட்சித்ததற்கு 3வது பாயிண்ட், ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. 1 கொரிந்தியர் 9:16. 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாய் இருந்தால் எனக்கு ஐயோ. நம்மளை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எதற்காக? எதற்காக? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்வதற்காக. சொன்னோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? கடந்த வாரத்தில் ஒருத்தருக்கா சொன்ன சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தருக்காவது சொன்ன சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கோம், அப்படி தானே? சொல்லுங்க. நம்மேல் விழுந்த கடமை. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. நான் யார் வந்தாலும் சொல்லுவேன், முஸ்லீம் வந்தாலும் சொல்லிடுவேன். கடைக்கு யார் வந்தாலும் என்ன சொல்கிறது? என்ன வேலை? நம்மேல் விழுந்த கடமை, நம்மேல் விழுந்த கடமை. யாரை கண்டு பயப்பட வேண்டாம். அந்த ஆத்துமா எங்கே பேரக்கூடாது?
சொல்லுங்க, எங்கே பேரக்கூடாது? உங்கள் வீட்டை தேடி எத்தனையோ வியாபாரிகள் வாராங்களா இல்லையா? வாராங்களா இல்லையா? வாய் அமைதியாக இருக்கக்கூடாது. மூடிக்கிட்டு பெவிக்கு போயிட்டு மூடிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ரேட்டை மத்தியும் பேசுவோம். அவன் இந்த ரேட்டு போட்டால் நீ என்ன செய்கிற? கூட்டி போடுதிய. அதை மத்தி என்ன செய்வோம்? பேசுவோம். இயேசுவை பற்றி சொல்ல சான்ஸ் கிடைக்கும் பொழுது சொல்லிடணும். நிறைய பேர் தர்மம் எடுக்கிறவங்க யாரையும் விடுறது கிடையாது. 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபா கொடுத்துட்டு என்ன செய்கிறது? சொல்கிறது தான். முஸ்லீம் ஒரு 3ஆம் பாலியத்து ஒரு சகோதரி வந்தாப்புல, நாங்கள் முஸ்லீம்னாப்புல. எதுவாக இருக்கட்டும் சரி, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு, சொர்க்கத்துக்கு போக முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் எங்கே போக முடியும்? நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக ரத்தத்தை சிந்தின அவர் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் எங்கே போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லை என்றால் யாரும் போக முடியாது. நீ எவ்வளவுதான் தர்ம சாரணம் செய்தாலும் சரிதான், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்கே போக முடியாது? போக முடியாதுங்க. நேற்று முந்தினத்து ஒரு கேண்டிகேப்ட் ஒருத்தர் வந்து ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு உடனே அவர் முஸ்லீம். உடனே ஆண்டரை பற்றி சொல்லியாச்சு. ஆமாம், அவர் இல்லாமல் தெய்வத்துக்கு பிதாவனத்தில் போக முடியாதுன்னாரு. அவர் யார்? இயேசு இல்லாமல் நீங்கள் போக முடியாதுன்னு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களோட பாவங்களுக்கா, சாபங்களுக்கா ரத்தத்தை சிந்தினது இயேசு தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்க இருந்தால் எனக்கு ஐயோ, நம்மளை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பிறருக்கு யாரை பற்றி சொல்ல? இயேசுவை பற்றி சொல்வதற்கு தான். ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டோ? யாரை பற்றி சொல்லி ஆகணும்? வெட்கப்படாதீங்க. யாராக இருந்தாலும் சொல்லிருங்க, வெட்கப்படாதீங்க. வாரத்தில் ஒவ்வொரு நாளைக்கு நான் குறைந்த ஒரு 5 ஆத்மா கூட சொல்லிடணும். ஏசப்பா, எத்தனை பேருக்கு சொல்லணும்? ஒரு 5 பேருக்கா என்ன சொல்ல? யாரை பற்றி சொல்லிடணும்? இயேசை பற்றி சொல்லிடணும். சொல்லுங்க, கடமை. சுவிசேஷ பிரசங்கர் எனக்கு ஐயோ, உங்கள் செய்த நன்மைகளை சொல்லுங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்து அதை சொன்னாலே அது சுவிசேஷம் தாங்க. பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்துருப்பாங்க, குடும்பத்தில் பிரச்சனை மாறி இருக்கும், ஏசப்பாட்டா போன்னு விடுதலை கிடைத்தாங்க. சொல்லுங்க, அதே ஒரு சுவிசேஷம். விட்டுறாதீங்க. ஒரு மீனை கூட என்ன செய்யக்கூடாது? நழுவ விட்டுறக்கூடாது. சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆகும். நம்மளை ரட்சித்ததற்கு நோக்கம் அதுதான். நம்மளை ரட்சித்ததற்கு முகாந்திரம் இல்லையோ அதற்காக தான் ரட்சித்திருக்கிறாங்க. சொல்ல வெட்கப்படாதீங்க. வாலிப பிள்ளைகளாம் சொல்லுங்க, உங்களோட படிக்க பிள்ளைகளோட சொல்லுங்க. சொல்லிதான் ஆகணும். சில என் ஃப்ரெண்ட் யாராவது கடைக்கு வருவாங்க, அவர் போய் தம்பி முஸ்லீம், இந்த ரகுமானியபுரம் தான், அந்த ஃப்ரெண்டு வந்து ரகுமானியபுரம் தான். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். கடைசி நான் போகிறேன் பாப்பில் விட மாட்டேன். ஏதோ ஒரு பாயிண்ட் போட்டு கொக்கி போட்டு இழுத்து வச்சுக்கிறது, விடுறதே கிடையாது. மறுபடியும் ஆண்டர் பற்றி சொல்லிட்டு இயேசுவை ஏற்றுக்கோ, குடும்பத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகோ. நம்முடைய குடும்பம் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தின இயேசு தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் எங்கே போக முடியாது? சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. சொன்னா சரி சஸ்டின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? போயிடுவான். யாரையும் விடுற கிடையாது. வெயிலில் சில நேரம் அப்பா கூட படித்த ஒரு மேனேஜர் வருவார். அப்பா கூட வேலை பார்த்து அவங்களோட மேனேஜர், அவங்களோட ஒருத்தர் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து அவரையும் விடுறதே கிடையாது. வெயிலாக இருக்கும் பாரு, அதை வச்சு நம்ம பிடிச்சிக்கிடணும். ஒரு கொக்கி வெயிலாருக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவார். அந்த கொக்கி உடனே போட்டுறது. சார் இந்த பார்த்தீங்களா, இந்த வெயில் நம்மளால் தாங்க முடியுதா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா எங்கே தான் போனோம்? நரகத்துக்கு தான் போகணும். சர்ச்சுக்கு வாங்க சார். விட்டுறாதீங்க. நம்மளை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. பிறருக்கு யாரை பற்றி சொல்வதற்காக, இயேசுவை பற்றி சொல்வதற்காக அந்த வார்த்தை ஒரு நாள் கிரியை செய்யும். ஆமென். தண்ணீர் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின் பலனை காண்போம். எல்லாரும் சொல்லியே ஆகணும். திருச்சிவின் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லி ஆகணும். வாலிப சகோதர வாயை மூடிக்கிட்டு இருக்க விட சொல்லி ஆகணும். உங்களோட படிக்க பிள்ளைகளை சொல்லுங்க, உங்களோட ஃபோனில் பேசுறங்க, சொல்லிருங்க. நம்மளை ரட்சித்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதற்காக தான். யாருக்காக? அந்த நாகமாண்டு குஷ்வ சுமது காரணம் யாருங்க? அந்த 2 ராஜாக்கள் 5 சொல்லப்பட்ட யாரு தான் காரணம்? அந்த சிறுபன், யூத தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட ஒரு சிறுவன். அங்கே அந்த வேலையை சிறைப்பிடிச்சு அவளை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துருக்காங்க. படைத்தலைனாக நாகமாண்ட வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறா. அந்த அம்மாட்ட சொல்கிறா, நம்முடைய எஜமானன் இவர் குஷ்டரோகம், இவர் முழுது யார்? நாகமான் யார்? குஷ்டரோகம். எங்கே போனாலும் எங்கே விடுதலை கிடைக்கும்? சமாரியா இருக்கிற தீர்க்கதரிசி போனவருக்கு விடுதலை கிடைக்கும்.
யாரை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டாரா? முதல் வசனம் போடுங்க. யாரை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டாரா? 2வது வசனம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு. ஃபர்ஸ்ட் வசனம், முதல் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை யாரை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார்? சொல்லுங்க. யாரை கொண்டு? அந்த நாகமானை கொண்டு கட்டளையிட்டார். அது காரணம் யாரு? ஒரு சிறுபன். சிறு பிள்ளைகள்லாம் யாரை பற்றி சொல்லணும்? கவனிங்க. சிறு பிள்ளைகள்லாம் யாரை பற்றி சொல்லுங்க? இயேசுவை பற்றி உங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, கஷ்டமா இருக்கு, எங்க அப்பா குடிக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன சொல்லணும்? ஏசப்பாட்ட வாங்க, ஏசப்பா அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு விடுதலை கொடுப்பாங்க. சொல்லுங்க. நம்மேல் விழுந்த கடமை, ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை. அது அந்த கடமை நம்ம செஞ்சணும். நம்மளை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அப்பா. எதற்காக? பிறருக்கு யாரை பற்றி சொல்ல? இயேசுவை பற்றி சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்க. இயேசு இல்லாம எங்க போக முடியாது? இயேசு இல்லாம எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவர் தான் வழி, நான் தான் வழி. சொர்க்கத்துக்கு யார் தான் வழிங்கிறாரு? பரலோகத்துக்கு யார் தான் வழி? நான் தான் வழி. அவர் இல்லாம போக முடியாது. அந்த சிறுபன் யாருடைய குஷ்டரோக காரணமா இருந்தா நாகமானை கொண்டு யாருக்கு சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டாரா? இல்லையா? கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட ஒரு ஜெபம், நம்ம ஒருத்தருக்கு சொல்லும் அந்த வார்த்தை என்ன செய்யும்? அவங்களுக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்யும். அடுத்த பாயிண்ட், 4வது, அபிஷேகத்திற்கு முகாந்திரம் இல்லையோ? நம்மளை அபிஷேகத்திற்கு முகாந்திரம் இல்லையோ? 1 சாமுவேல் 17:34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளை அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டா இல்லையா? ஏசாயா 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தினால் நுகங்கள் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும். ஆமென். நம்மளை அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீதை அபிஷேகத்திற்கு முகாந்திரம் உண்டு. யாரை மேற்கொள்ள? பெலிஸ்தனை மேற்கொள்ள, கோலியாத்தை மேற்கொள்ள நம்மளை அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அபிஷேகத்தில் அதிக நேரம் நிரம்புங்க. அதிக நேரம் ஊழியம் செய்றவங்க அதிக நேரம் அபிஷேகத்தில் நிரம்புங்க. அதிக நேரம் அபிஷேகத்தில் நிரம்பிக்கொண்டே இருங்க. அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு பாதியில் இருக்கீங்களா? உடனே என்ன செய்யுங்க? கொஞ்ச நேரத்தில் எண்ணத்தில் நிரம்புங்க. சொல்லுங்கள், எண்ணத்தில் நிரம்புங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க. அந்த பலவீனங்கிற நுகம் முறிக்கப்படும். நான் சில நேரத்தில் ரொம்ப வேதனையோடு இருப்பேன், இறுதி அப்படியே வலிக்கும். உடனே ஜெப அறைக்கு போயிருவேன், போய் அபிஷேகத்தில் தான் நிரம்ப புது பலன் உண்டாகும். அந்த பலத்தினால எல்லா பலவீனம் மாறி போயிரும், எல்லா பலவீனம் மாறும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்புங்க. நம்மளை அபிஷேகத்திற்கு நோக்கம் உண்டு, சத்துருவை மேற்கொள்ள. இப்போ யாருக்கு முன்னால தாவீது போய் நிற்கிறாப்ல, சவுலுக்கு முன்னால கொண்டு போய் கேட்குறான், கோலியாத்தை மேற்கொண்ட என்ன கிடைக்கும்? ராஜா கனம் பண்ணுவார், ராஜாவோட மகளை கெட்டி தருவார். அப்படின்னா தாவீது விட்டுருக்க மாட்டாப்லையா? கோலியாத்தை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், போட்டு யாருடைய மகள் கிடைக்காப்ல? ராஜானா சாதாரண ராஜாவா? நம்முடைய முதலமைச்சருக்கு சமானம் வச்சுக்கோங்களேன், பிரைம் மினிஸ்டருக்கு சமானம் வச்சுக்கோங்களேன். விடுவாங்களா விட மாட்டாங்களா? ஆமாம், கேட்கான். அங்கே ஒருத்தண்ட கேட்கான், மறுபடியும் இன்னொருத்தண்ட போய் கேட்கான். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறான். கட்டி கொடுப்பாரா, கட்டி கொடுக்க மாட்டாரா? கட்டி கொடுக்க மாட்டாரா? என்ன சொன்னார் ராஜா? என்ன சொன்னார்? இப்படி தான் சொன்னார். அப்படியா? அப்போ நான் போகிறேன். யாரை மேற்கொள்ள போகிறேன்? கோலியாத்தை நான் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்கிறான். அப்பொழுதுதான் இப்போ யார் அந்த இளைஞன் எங்கே வருகிறார்?
சவுல் ராஜாக்கு முன்னால் கொண்டு நிறுத்துறாங்க. நீ சின்ன பையன்ப்பா, உனக்கு என்ன டவுசர் போட்டு வந்து நிற்க, உனக்கு என்ன தெரியும்? ராஜா சொல்கிறார், உனக்கு என்னப்பா தெரியும்? நீ சின்ன பையன். அவன் இலை வயது முதல் என்னது யுத்த வீரன் அவன் சொல்கிறான். அவன் தான் ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்கிறார். ஐயா சொல்கிறார். யார் சொல்கிறா? ஒரு விசை என்ன வந்துச்சான் சொல்லுங்கங்க, வேற எதுவும் வரலை. ஆமாம், ஒரு விசை என்ன வந்துச்சான்? சிங்கம் வந்துச்சான். ஒரு விசை என்ன வந்துச்சான்? கரடி வந்துச்சான். என் மந்தில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனதா. எதை பிடித்து கொண்டு போச்சான்? ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனதா. நாளைக்கு பின்னாலே ஓடி அதை அடிச்சு அதை வாய்க்கு தப்பு வித்தேன். வாயில் எத்தனை கவி கொண்டு போகும்? ஆட்டை எதில் கொண்டு கவி கொண்டு போகும்? வாயில் கவி கொண்டு போகும். அடிச்சு வாய்க்கு தப்பு வித்தேன். அதுக்கு என் மேலே பாஞ்சிச்சு. தாடியை பிடிச்சி ஒரே அடிச்சு என்ன செஞ்சிட்டேன்? கொன்று போட்டுட்டேன். நம்மளை அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. சத்துருக்களை மேற்கொள்ள சிங்கம் போல வாரா. ஆமென். 1 பேதுரு 1:5-8 தெளிந்த புத்தி எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவளை விழுங்கலாமோ என்று வகையை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறா. அவட வலைக்கிலாக நம்ம விழுந்துடக்கூடாது. நம்மளுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகத்தில் நிரம்ப சத்துருவை மேற்கொள்வீங்க, கரடியை மேற்கொள்வீங்க, சிங்கத்தை மேற்கொள்வீங்க. அபிஷேகத்தில் நிரம்புக பாப்பா. கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லார் கண்களை மூடி வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிரம்புக பாப்பா. கரங்களை தட்டி குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு வாரானே, வெள்ளம் போல சத்துரு வாரானே, வெள்ளம் போல 59:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக வாரான மேற்கொள்ளணுமே. சத்துருவை மேற்கொள்ளணுமே. அபிஷேகா ரக்காலரபா. உன்னை அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. சத்துரு மேற்கொள்ள அபிஷேகத்தில் நிரம்புக பாப்பா. கரங்களை தட்டி சத்துரை மேற்கொள்ள உனக்கு விரோதமா, உன் குடும்பத்தை விரோதமா வாரான மேற்கொள்ளணுமே. பிரச்சனைகளை கொண்டு வரான, பலவீனத்தை கொண்டு வரான, வியாதியை கொண்டு வரான, போராட்டத்தை கொண்டு வரான மேற்கொள்ளு. அபிஷேகத்தில் நிரம்பி மேற்கொள்ளு. அபிஷேகத்தில் அதிக நேரம் நிரம்ப புது பலன் உண்டாகும். பலவீனம் மாறும், வியாதி மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும். பிரச்சனைகள் நடுவில் அதிக நேரம் அபிஷேகத்தில் தான் நிரம்புவேன். கடையில் போய் யார் இல்லையா, நடந்து அபிஷேகத்தில் அப்படியே நிரம்பி வழிவதாக அப்படியே அபிஷேகத்தில் தான் நிரம்புவேன். வேதனைகள் பெருகும்போது, பிரச்சனை பெருகும் பொழுது அதிக நேரம் அபிஷேகத்தில் தான் நிரம்புவேன். அபிஷேகத்தில் நிரம்ப புது பலன் வரும். அந்த பலவீனம் நம்மளை விட்டு போயிடும், அந்த வேதனை போயிடும், அந்த கண்ணீர் போயிடும். அபிஷேகத்தில் நிரம்புங்க. குடும்பத்துக்கு சத்துரு வாரா, எந்த வெள்ளம் உள்ள புகழ் நினைக்கிறா, நீங்க அபிஷேகத்தில் நிரம்புங்க. அந்த நுகத்தை முறிங்க. சத்துருவை மேற்கொள்ளுங்க, கரடியை மேற்கொள்ளுங்க, சிங்கத்தை மேற்கொள்ளுங்க, போராட்டத்தை மேற்கொள்ளுங்க, பாவ சோதனை மேற்கொள்ளுங்க, சாப சோதனை மேற்கொள்ளுங்க. நம்முடைய அபிஷேகத்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். முகாந்திரம் உண்டுங்க. அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். அதிக நேரம் அபிஷேகத்தில் நிரம்பி பழகுங்க. அபிஷேகத்தை பெறாத பிள்ளைகளாம் கேளுங்க, வாஞ்சோடு கேளுங்க. இந்த உலகத்தில் பாவ சோதனை நாம் ஜெயிக்கணும். பாவ சோதனை எல்லாரையும் நெருங்கத்தான் செய்யும். ஜெயிக்கணுமா? சாப சோதனை ஜெயிக்கணுமா? பலவீனத்தை ஜெயிக்கணுமா? வியாதியை ஜெயிக்கணுமா? பிரச்சனையை ஜெயிக்கணுமா? போராட்டத்தை ஜெயிக்கணுமா? நெருக்கத்தை ஜெயிக்கணுமா? அபிஷேகத்தில் நிரம்புங்க. அதிக நேரம் அபிஷேகத்தில் நிரம்புங்க. தாகமுமே தண்ணீரை ஊற்றுகிறவராக நம்மளை அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சத்துருவை மேற்கொள்ள, சத்துருக்களை சிதறடிக்க. ஆமென், ஆமென், ஆமென். நேரம் முடிய போகிறது. ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சு பார்த்துருவோம். தப்புவித்ததற்கு முகாந்தரம் இல்லையோ? நம்மளை தப்புவித்ததற்கு முகாந்தரம் இல்லையோ? அப்போஸ்தலர் 28:1-2 படிங்க.
நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அடுத்த வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் ஒரு சில நிறைய சிறைப்படுத்தி கப்பல்ல கொண்டு வராங்க. அந்த கப்பல்ல என்ன இருக்கிறது, ரொம்ப நாட்களாக அந்த கப்பல் கடல்லே இருக்கிறது. இருள் சூழ்ந்தது, ரொம்ப நாளா சூரியன் தெரியல, காற்று வந்து மோதுகிறது. இவங்களை சிறைப்படுத்தி கொண்டு வந்து 276 அந்த கப்பல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க எப்படியோ கரை சேர்ந்தாச்சு. இப்ப என்ன செஞ்சாச்சு, கரை சேர்ந்தாச்சு. கரை சேர்ந்தோடனே அந்த தீவுல, மெலித்தா தீவுல பிறகெல்லாம் போட்டு என்ன செய்றாங்க, குளிர் காய்வதற்காக, குளிர் காயணுங்கிறதுக்காக, மழைக்காக குளிருக்காக என்ன செய்றாங்க, நெருப்பை மூட்டி என்ன செய்ற, அனல் மூட்டி கொண்டிருக்கிறாங்க. அனல் மூட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில விறகுகளை பவுல் என்ன செய்கிறான், வாரிக்கொண்டு அந்த நெருப்பில் போடும் பொழுது ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து அவன் புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. எதை யாரை கவி கொண்டது, அந்த பவுலை என்ன செய்யறது, கவி கொண்டது. அனல் உரைத்து என்ன செய்யறது, யாருடைய கையை கவி கொண்டு சொல்றாங்க. இவன் என்ன செய்யறான், கடலுக்கு தான் தப்பி வந்தான். இப்ப என்ன செய்யுது, இது என்ன செய்யல, விடல, செத்து போயிருவான்னு சொல்லி பாக்குறாங்க. யாரு 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 செத்து போயிருவான்னு சொல்லி பாக்குறாங்க. பவுல் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவான்னு சொல்லி பாக்குறாங்க. அடுத்த வசனம் படிங்க. விசப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த வசனம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவன் தப்புவதற்கு என்னது, தப்பி வைப்பதற்கு முகாந்திரம் இல்லையோ, யாரை தப்பி வைப்பதற்கு முகாந்திரம் இல்லையோ, அந்த பவுலை தப்பி வைப்பதற்கு முகாந்திரம் இல்லையோ. ஒரு விரியன் பாம்பு அனல் உறுத்தி யாருடைய கையை கவி கொண்டது, அந்த பவுலுடைய கையை கவி கொண்டது. இவன் என்ன செய்யறான், அந்த விஷப்பூச்சி விரியன் பாம்பு எப்படி மாறிட்டு, இப்போ சொல்லுங்க, எப்படி மாறிட்டு விரியன் பாம்புன்னா எவ்வளவு விஷம் இருக்கும், அது இப்ப என்ன விஷப்பூச்சியா மாறிட்டு. எப்படி மாறிட்டான், விஷப்பூச்சியை தீயிலே உதறி, அந்த விஷப்பூச்சி என்ன செய்யறானா, உதறான். அது இப்ப எதில் விழுந்துச்சு, ஆமா நம்ம என்ன சொல்லியிருப்போம், தேல் என்னை கடித்து கொண்டிருந்தது, தேல் என்னை கடித்தது, அனகோண்டா வந்தது சொல்லுவோமா இல்லையா. நம்ம த்ரில்லிங்காக பேசுவோம், அப்படி தானே, பெருசாகவே பேசி நம்ம பழக்கம். ஏதாவது சின்ன ஏதாவது பூச்சி தான் கடிச்சிருக்கோம், நம்ம என்ன சொல்லுவோம், தேல் கடித்தது, அனகோண்டாவே வந்தது. அவனை பாருங்க, அவன் சொல்றான், விரியன் பாம்பு அனலுறுத்து அவனை கையை கவி கொண்டதான். அதுக்கு அடுத்த வசனம் என்ன போட்டுச்சு, விஷ பூச்சி. அதுக்கு பிறகு என்ன போட்டிருக்கிறது, கடைசியில் என்ன போட்டிருக்கிறது, அந்த பூச்சி அவன் பெருசாவே எடுக்கல. நம்ம என்ன செஞ்சிருவோம், எனக்கு பலவீனம் வந்துச்சா, என்னால் தாங்க முடியல, உங்களுக்கெல்லாம் வந்தால் தான் தெரியும், சொல்லுவோமா சொல்ல மாட்டாமா. அதை கேர் பண்ணாதீங்க, பலவீனத்தை கேர் பண்ணாதீங்க, வியாதியை கேர் பண்ணாதீங்க, அது ஒண்ணும் இல்லை. அவன் என்ன சொல்றான், அந்த பூச்சியை உதறி எதில் போட்டானா, தீயில தூக்கி போட்டா. நம்மளை தப்பி வைத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஓ, சத்ருவின் கிரியைகளை அழிக்க கரங்களை தட்டி உன்னை என்னை தப்பி வைத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. சத்ருவின் கிரியைகளை அழிக்க அநேக சத்ரு பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களை விடுவிப்பதற்காக சத்ருவின் கிரியைகளை அழிக்க உதறி தள்ள சத்ருவின் கிரியைகளை அழி. உன்னை அதற்காக தான் தப்பி வைத்திருக்கிறார், அதற்காகத்தான் சத்ருவின் கிரியைகளை அழிக்க நம்மளை தப்பி வைத்திருக்கிற முகாந்தரம் உண்டு. எதற்காக, சத்ருவின் கிரியைகளை அழிக்க.
விரியன் பாம்புன்னு சொல்றான். சொல்லும் பொழுது விரியன் பாம்பு அவன் கையை கவின்னு சொல்றாங்க. அவன் என்ன செய்றான்? அதுக்கு பிறகு என்ன? விஷப்பூச்சி. அதுக்கு பிறகு ஒரு பூச்சி. நீ ஒன்றும் செய்ய முடியாது சத்துருவே, உன் கிரியைகளை அழிக்க ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு. அழிப்பேன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற சத்துருவின் கிரியைகளை அழிங்க. அக்கினியில உதறி தள்ளுங்க. அக்கினியில உதறி தள்ளுங்க. அதை பெருசா பார்க்காதீங்க. பலவீனத்தை பெருசா பார்க்காதீங்க. வியாதியை பெருசா பார்க்காதீங்க. போராட்டத்தை பெருசா பார்க்காதீங்க. அது உதறி தள்ளுங்க. சத்துருவின் கிரியைகளை அழிங்க. ரக்கதுர ஹம்மலரபா. அதற்காக தான் தப்பு வைத்திருக்கிறா. அதற்காக தான் தப்பு வைத்திருக்கிறார். அதற்காக தான் தப்பு வைத்திருக்கிறார். 8வது வசனம் முடிச்சிரும். 8வது வசனம். புபிலினுடைய தகப்பன் ஜூரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். நம்மளை தப்பு வைத்திருக்கிற நோக்கம் எதற்காக? பிறருக்கு விடுதலை கொடுப்பதற்காக. பிறருக்கு விடுதலை கொடுப்பதற்காக. எத்தனையோ ஜனங்கள் பலவீனத்தில் இருக்கிறாங்க, வியாதிகள் இருக்கிறாங்க. அவளுக்காக விடுதலை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் யாரை தப்பி வைத்திருக்கிறார்? நம்மளை தப்பி வைத்திருக்கிற முகாந்திரம் உண்டு. அநேகருக்கு விடுதலை கொடுக்க, அன்னையுடைய கட்டுகளை அவிழ்க்க, அன்னையுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க, அன்னையுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க நம்மளை அப்ப வச்சிருக்கிறாங்க. பவுலை தப்பி வைத்திருக்க எதற்காக? நீ போ, தீவுக்கு போ. அங்க யாரு? அவனுடைய தகப்ப, அந்த தீவுக்கு முதல் தகப்ப சுரத்தினாலும் ரத்த பையினால் வருத்தப்பட்டு கிடக்கிறா. அவன் மேல் ஜெபம் பண்ணி கைகளை வைத்து அவனை குணமாக்கினா. நம்மளை தப்பு வைத்திருக்க எதற்காக? பிறருக்கு விடுதலை கொடுப்பதற்காக. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க. பிறருக்கு விடுதலை கொடுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. சத்துருவின் கிரியைகளை அழிங்க. பெருசா பார்க்காதீங்க. பெருசா பார்க்கல. விரியன் பாம்புதா. பூச்சி. நீ என்னது? ஒரு பூச்சி. காலை வச்சு நசுக்குனாலே போதும். அவன் கடைசியில் சொல்லுவான் பூச்சிங்கிறான். நம்மனா எவ்வளவு பெருசா பேசுவோம். பேசாதீங்க. பலவீனத்தை பெருசா பேசாதீங்க. வியாதியை பெருசா பாசாதீங்க. பிரச்சனைகளை பெருசா பாசாதீங்க. அதைகளை மாற்ற யாரால முடியும்? யாரால முடியும் சொல்லுங்க? தெய்வத்தால் முடியுமா? முடியாதா? சத்துருவின் கிரியைகளை அழிங்க, அழிங்க. அதற்காக தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கா? தப்பு வைத்திருக்கிறா. முதல் பாயிண்ட் என்னது சொல்லுங்க? முதல் பாயிண்ட். அப்படி எல்லாரும் முழங்கால், எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். தயவு செய்து எந்திரிச்சு நிற்போம். அப்படி எல்லாரும் எழும்பி நின்று, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? அவரோடு அதிக நேரம் பேச, அவரை ஆராதிக்க, அவருக்கு மகிமையை செலுத்த, அவருக்கு கணத்தை செலுத்த நம்மளை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. இரண்டாவது என்ன பாயிண்ட்? வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? எதற்காக? எதற்காக? சேனைக்குள் உம்பாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வோ, உம்பாலே ஒரு மதிலெல்லாம் தாண்டுவோ. அடுத்த பாயிண்ட், நம்மளை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. எதற்காக? பிறரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்காக, பிறருக்கு இயேசு என்பதை சொல்வதற்காக நம்மளை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அடுத்த பாயிண்ட், அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அபிஷேக நுகங்களை முறிக்க, சிங்கத்தை மேற்கொள்ளுங்க, கரடியை மேற்கொள்ளுங்க, சத்துருவை மேற்கொள்ளுங்க. நம்மளை தப்பு வைத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டுங்க. சத்துருவின் கிரியைகளை அழிக்க. பெருசா பேசாதீங்க. அப்படி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. ரிகாபா லராபா. ஒரு முகாந்தரத்தோடு தான் ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறார். சபைக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நம்மளை அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நம்மளை தப்புவித்திற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிரப்புக பாப்பா. ராபா. தாவீது வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? இல்லையோ? சத்துருவை அழிப்பதற்கு, சத்துருவை செய்ப்பதற்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. சபைக்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. தெரிந்து கொண்டது எதற்காக? அப்பாவை ஆராதிக்க, அப்போடு அதிக நேரம் பேச, அப்போடு அதிக நேரம் உறவாட, பிரசனத்துக்காக வர. ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. பிறரை ரட்சிப்புகளாக நடத்துவதற்காக. ஆமென். அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இங்க வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உண்டு.
நம்மளை தப்புவித்திருக்கிற ஒரு முகாந்தரம் உண்டு உண்டு. சத்ருவின் கிரியைகளை அழிக்க அழிக்க, அநேகருக்கு விடுதலை கொடுக்க, நம்மளை தப்புவித்து எதற்காக? அநேகருக்கு விடுதலை கொடுக்க. பிரச்சனை குறித்து பெருசா பேசாதீங்க, பெருவினத்தை குறித்து பெருசா பேசாத, வியாதியை குறித்து பேசாத. அது பூச்சி, அது விரியம் பாம்பு தான், அது நமக்கு பூச்சி. பூச்சி நினைச்சிக்கோ. ரக்கலரஹம்மலரபா, வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி, நம்மளோட கூட பேசின வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா?